Hi everyone. இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் நீட்ல கேட்ட ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விதான். பாத்தீங்க அப்படின்னா a point object is placed at a distance of 60 cm from convex lens of focal length 30. அதாவது என்கிட்ட ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. அந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருந்து ஒரு 60 சென்டிமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கு. 60 சென்டிமீட்டர். இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தோன்னா 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இஃப் அ பிளேன் மிரர் were put perpendicular to the principal axis, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு பிளேன் மிரரை பிளேஸ் பண்ண போறாங்க. and that at a distance of 40 centimeter from it. அப்ப இந்த லென்ஸ்ல இருந்து ஒரு 40 சென்டிமீட்டர் தள்ளி, இந்த லென்ஸ்ல இருந்து ஒரு 40 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பிளேன் மிரர் வைக்கிறாங்க. அந்த பிளேன் மிரர் வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலர்ல இருக்கு. from it the final image would be formed at a distance of. அப்ப என்னுடைய கடைசியா கிடைக்கக்கூடிய இமேஜ் எங்க இருக்கும் அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. ஸோ கேள்வியை நல்லா நமக்கு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸும் ஃபோக்கல் லென்த்தும் ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸும் இருக்கு. முதல்ல இதுல இருந்து வியை நம்ம கண்டுபிடிக்கலாம். 1/f which is equal to 1/v minus 1/u. அப்போ 1/v is nothing but 1/f plus 1/u. ஒன்றும் இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்போ இந்த இடத்துல f உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30 பிளஸ் u வந்து பார்த்தீங்கன்னா 60 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அப்போ மைனஸ் 60. நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பை 2 அண்ட் தென் மல்டிப்ளை டிவைட் அண்ட் மல்டிப்ளை பை 2. ஸோ தட் பிகம்ஸ் என்ன இருக்கும், எனக்கு 2/60 1/60. So this is nothing but 1/60. இது என்னது 1/v. therefore v நான் என்ன சொல்லலாம், 60 சென்டிமீட்டர்ல கிடைக்குது. எப்படி 60 சென்டிமீட்டர்ல கிடைக்குது. அப்போ அந்த லென்ஸ்ல இருந்து 60 சென்டிமீட்டர் தள்ளி எனக்கு இதுல இருக்கிற இமேஜ் வந்து இங்க கிடைக்குது. அப்போ அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேன் மிரர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு. ஏன்னா இதுக்கும் இடையில 40 சென்டிமீட்டர். எனக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இமேஜ் 60 சென்டிமீட்டர்ல கிடைக்குது. அப்போ இந்த பிளேன் மிரருக்கு 20 சென்டிமீட்டர் பின்னாடி இருக்கு இல்லையா, பிளேன் மிரருக்கு பின்னாடி. அப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், பிளேன் மிரர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றோம் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ்ல தான் எனக்கு இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இது 20 சென்டிமீட்டர்னா அப்போ இதுக்கு முன்னாடி தான் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து 20 சென்டிமீட்டர் தான். அப்போ திஸ் வில் பி யோர் ரியல் இமேஜ். அதுதான் எனக்கு வந்து ஃபைனல் இமேஜ், ரியல் இமேஜ் எனக்கு வந்து கிடைக்க போகுது. இது எனக்கு வர்ச்சுவல் இன்டெரக்ட். அப்போ இது 20 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு லென்ஸ்ல இருந்து ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் எங்க இருக்கு, 20 சென்டிமீட்டர்ல இருக்கு. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், ரைட். பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.